கும்பிட போகையில் அண்ணன்மார் வராங்க. அந்த லேட் நைட்டில் தங்கச்சி இப்போ தாத்தா நாங்கள் வந்து சேர்றோம். ஏன்னா ரொம்ப தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டர் நடக்கணும் இல்லையா? இப்போ தாத்தா வரோம்னா அண்ணே இங்கே வராதிய வெளியே தானே நில்லுங்க அப்படிங்க. இல்லைத்தா நாங்கள் கொண்டு போன இன்றைக்கி விறகு கொண்டு போகல, வேட்டையில் மான் குட்டிகள் கிடச்சது, ஆனால் அங்கே யாரும் வாங்கலை, அதனால் குட்டிகளை திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வெளியே இருந்து தட்டி இங்கிட்டு தூக்கி போட்டு நீங்கள் எங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க, விடிஞ்சு வாங்க தயவு செய்து, நான் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற கிளம்பிடுறாங்க. இப்போ சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா இந்த மான் குட்டியெல்லாம் தங்க குட்டியெல்லாம் மாறி கிடக்குது. ஸோ அவளுக்கு ஒரே வியப்பு. ஒரு 2-3 குட்டி அது எல்லாமே தங்கமாக, உயிரற்ற ஒரு பொருளாக தங்கமாக கிடக்குது. அண்ணன்மாரும் வராக. அதுக்குள்ளேயும் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டா யாருக்கும் தெரியாமல் அந்த படையெல்லாம் சாப்பிடுவாள். அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு உள்ள வீடாக மாறுது. 7 அண்ணன் தம்பிகளும் மாட மாளிகைகளை கட்டிக்கிறாங்க. அன்னைக்கிலேயே தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு சரியான வரனை பார்க்குறாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய ராசா, அந்த நகரத்தில் தான் அந்த ராசா அரண்மனை, அந்த நாட்டினுடைய ராசா தன்னுடைய படைவட்டாங்க கூட இந்த காட்டுக்கு வேட்டைக்கு வராரு. வேட்டை போயிட்டு நல்ல வெயிலில் கிளச்சி இந்த வீட்டுக்கு வராரு. யார்த்தா வீட்டில் கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு குடிக்க. இப்போ வந்து பார்க்குறா ராஜாவும் ராஜாவுடைய படைப்பட்டாலும் மந்திரி படைகள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு சொம்பில் மோரை கலந்துக்கின்னு வந்து கொடுக்குறாப்புல, தயிரை கலந்து மோராக்கி கொடுக்குறாப்புல. அரசர் குடித்து, மந்திரியை குடித்து, சேனாதிபதிகள் குடித்து, படை வீரர்கள் குடித்து, அப்பவும் அந்த செம்பில் இருக்க தண்ணியும் குறையலை. இவளுக்கு வியப்பாக இருக்குது, ராசாவுக்கும் வியப்பாக இருக்குது. கேட்குறாரு, உனக்கிட்ட என்ன அந்த வலிமை எப்படி இருக்குது? நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் வீடுகள்லாம் இல்லை, எத்தனை மாளிகைகள் எப்படி வந்தது? உங்களுக்கு எப்படி இந்த வசதி கிடைச்சது? நீ யார்? நீ கொடுத்த தண்ணியை நான் என்ன கையிலேருந்து நீ மறுபடியும் வாங்கலை, இவ்வளவு மோர் வந்துக்கினே இருக்குது. ஸோ சொல்கிறா தன்னுடைய அந்த பூசை, அந்த பூசையினால் ஏற்பட்ட மகிமை, சந்தித்த சாமியாரினி அந்த ஏற்பட்ட மகிமை எல்லாத்தையும் சொன்னோடனே ராசாவுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, அவருடைய அழகு பிடிச்சிருக்கு, அறிவு பிடிச்சிருக்கு, அந்த பக்தி பிடிச்சிருக்கு. இப்போவும் கும்பிட்டுக்கின்னு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறா. அண்ணன்மாருக்கு வந்தோடனே காத்திருந்து பொண்ணு பேசி முடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறார்.